ஆல், ஐ எம் துளசி ஃப்ரம் துளசி ஃபன் டைம்ஸ். இண்டிபெண்டன்ஸ் டே அன்றைக்கி எங்கள் ஸ்கூலில் ஃபஸ்ட் ரேங்க், செகண்ட் ரேங்க், தேர்ட் ரேங்க் எடுத்த 12th எடுத்தவங்களுக்கு வந்து ப்ரைஸ் கொடுப்பாங்க. நான் வந்து எங்கள் ஸ்கூலில் வந்து செகண்ட் ரேங்க் எடுத்திருந்தேன், 493 மார்க் எடுத்து. அதனால் நானும் என்னோடய மென்டல் ஃப்ரெண்டும் போயிருந்தோம். போகிற வழியிலே ஒரு சுடுகாடு இருந்துச்சு. அந்த சுடுகாடு வந்து ஒரு காலத்தில் அதை பார்த்து நாங்கள் என்ன பயந்தோம். ஆனால் இப்போலாம் அதை பார்த்து நாங்கள் பயப்படுறதே கிடையாது. ஏன்னா அதை வந்து நாங்கள் 7 வருஷமாக பார்த்து போனதுனால எங்களுக்கு வந்து அது ஒரு பயம், அது சுடுகாடு மாதிரியே எங்களுக்கு ஒரு ஃபீலே இல்லை. அது வந்து ஏதோ ஒரு காமனான பிளேஸ் போகிற வழியில் இருக்குது அப்படிங்கிற மாதிரி பேசிகிட்டே போயிருந்தோம். நாங்கள் ஒரு 4 மாதமாக தான் இந்த பக்கம் வரல, அதுக்குள்ளே சின்னதாக அந்த கரும்பில் பெருசாகிடுச்சு, எல்லாமே மாறி போயிடுச்சு. மொத்தமாகவே வறண்ட பூமி மாதிரி ஆயிடுச்சு. நானும் 7 வருஷமாக இந்த பக்கமாக தான் போகிறேன். இந்த மூங்கில் அரிசி ஒன்று வரும், கொட்டுன்னு சொல்கிறாங்க. அதை நான் இது வரைக்கும் இந்த மூங்கில் மரத்துலேருந்து நான் பார்த்ததே கிடையாது. இல்லை நம்ம கண்ணுக்கு தான் கிட்ட மாட்டேங்குதா, இல்லை அது உண்மையாலுமே கொட்ட மாட்டேங்குதா அப்படின்னு எனக்கு எதுவுமே தெரியல. அப்பயும் நம்ம அறிவாளி மூலம் அதை விடுமா, என் மென்டல் ஃப்ரெண்ட்டு போய் இது ஏன் கொட்ட மாட்டேங்குது, மூங்கில் அரிசி ஏன் கொட்ட மாட்டேங்குது, மூங்கில் மரத்தில் குறையா, இல்லை இது மூங்கில் மரமே இல்லையா, இல்லை வேறு ஏதோ மூங்கில் மரமா கேள்வியாக கேட்டே வந்தேன். அது உன் கூட வந்ததுக்கு எனக்கு செருப்பு கேட்டு நானே அடிச்சுக்கணும் அப்படி சொல்லி நினச்சிக்கிட்டு சிரிச்சுக்கிட்டே வந்துச்சு. நீங்கள் எல்லோரும் நினைக்கலாம் நான் தான் ஒரு தற்கொலைன்னு. எனக்கு மேலே அது மிகப்பெரிய தற்கொலை. அது இந்த பாலம் கட்டக்குள்ளலாம் நாங்கள் ஸ்கூலுக்கு போனோம். ஆனால் இந்த தற்கொலை என்ன சொல்லிட்டு, இந்த பாலத்தை நான் எதிர்க்கு பார்த்ததே இல்லை, எப்படி இந்த பாலம் வித்தியாசமாக இங்கே வந்துச்சு, ஏலியன்ஸ் உருவாக்கின பாலமான வர கேள்வி கேட்டே வருது. போகிற வழியில் உனக்கு அத்திப்பழம் செடி காட்டுறேன்னு சொல்லிகிட்டே இருந்துச்சு. சரி என்ன செடி காட்ட போகுதுன்னு பார்த்தா, இந்த பனை மரத்து ஓரமாக இருக்குது, இதான் அத்திப்பழம் செடியாம். அதை வேறு சாப்பிட்டு வா நம்ம பிச்சு சாப்பிட்லான்னு வேறு சொல்லுது லூஸு. அதை பிச்சு சாப்பிட்டா நம்ம பரலோகம் போக வேண்டியதான் நான் சொல்லி திருத்தி கூப்பிட்டு வந்துருந்தேன். அதை ஒரு காலத்தில் இந்த ஏரி ஃபுல்லாக தண்ணி இருந்துச்சு, ஆனால் இப்போ தண்ணியும் காணும் ஒன்றுத்தையும் காணும். மழை எப்போ தான் பெய்யும்னு தெரில. நாங்கள் போகிற ஏரிலாம் ஒரு காலத்தில் ஏரி நொம்பி தண்ணி மேலே வந்து மீன்லாம் அதில் நீங்கள் காலில் பட்டு போவோம். அப்படி போயிட்டு இருந்த இடம்லாம் இப்போ வந்து சுத்தமாக தண்ணியே இல்லாமல் ஆயிடுச்சு. இப்போ நீங்கள் பார்க்குறீங்களா ஒரு கோழிப்பண்ணை தூரத்தில், அந்த கோழிப்பண்ணை தான் எங்கள் மென்டல் ஃப்ரெண்டோட கோழிப்பண்ணையாது அப்படின்னு சொல்லி 7 வருஷமாக வந்து சொல்லிகிட்டே வரோம். கூட வரப்போலாம் இது என் கோழிப்பண்ணை. இந்த கோழிப்பண்ணையில் இருக்க கோயிலாம் நான் 1 lakhs விற்று 10 lakhs விற்று 10 crore விற்றேன்னு சொல்லி எப்போதுமே போய் சொல்லிகிட்டே வரோம். அதை நானும் சரின்னு சொல்லி தலையாட்டிகிட்டே வருவேன். கோழி பண்ணையோட உண்மையான ஓனர் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணை வந்து நான் கண்டிப்பாக உங்களுக்கு காட்டுறேன். நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக வந்து அந்த பொண்ணை வந்து சொல்கிறேன். நீங்கள் வந்து அந்த பொண்ணை பிடிச்சிட்டு போய் ஜெயிலில் போடுங்க. உங்கள் கோழி பண்ணை இவ்வளோ நாள் என்னோட கோழி பண்ணைன்னு சொல்லி என்கிட்ட ஏமாற்றிட்டே தெரிஞ்சிருக்கு. இந்த கோயில் உள்ளே ஆள்கள் இருக்காங்க, அதனால் நம்ம எல்லாம் அங்கே போகக்கூடாது. எப்பட்றா நம்ம ஸ்கூல் முன்னாடி வேறு ஒரு ஸ்கூல் பேனர் கொண்டு வந்து வைக்கலாம் பாடுறா. நம்ம ஸ்கூல் முன்னாடி எப்படி வேறு ஸ்கூல் பேனர் கொண்டு வந்து வைக்கலாம்? வைக்கக்கூடாது தானே? முடிஞ்சு நிஷா செய்வாங்க. எஸ் நிஷா 465 மார்க். வாங்க நான் வந்து நேற்று வந்து போயிருந்தேன். அதுக்கு மேலே வந்து வீடியோ எடுக்கவே இல்லை. நான் வந்து ஒரு மாதிரி தனியாருக்குள்ளே வந்து நிறைய வீடியோ எடுக்கிறேன். ஆனால் ஒரு கூட்டமாக இருக்க இடத்துக்கு போனால் வீடியோ வந்து எடுக்க மாட்டேறேன். எடுக்காதனால என்னென்ன கொடுத்தாங்கன்னு சொல்லி நான் காட்டவே இல்லை. நான் வந்து இப்போ வந்து காட்டுறேன். ஃபஸ்ட்டு வந்து இந்த ப்ரைஸ் வந்து கொடுத்துருந்தாங்க. ப்ரைஸில் வந்து ஒரு பேர் எல்லாம் போடல, வெறும் ப்ரைஸ். இதெல்லாம் மூஞ்சி கூட தெரியுது இதில் பார்த்துக்கோங்கன்னா, அவ்வளோ வந்து பலபலன்னு இருக்கு. இது கொடுத்துருந்தாங்களா. நெக்ஸ்ட்டு வந்து எனக்கு தேவையே இல்லாத ஒரு விஷயம்னா டிக்ஷனரி. தேவையில்லைன்னா தெரியல. நான் வந்து கொடுக்குற புக்கே படிக்க மாட்டேன். ஆனால் இவ்வளோ பெரிய புக்கு இது எதுக்கு கொடுக்குறாங்க? ஸ்கூலே முடிச்சிட்டேன். ஆனால் வந்து இதை வச்சு நான் என்ன பண்ணுவேன்? இனிமேட்டு ஒன்றுமே பண்ண முடியாது என்னால். ஆனால் இந்த புக்கோட விலை 1250 ரூபா. நீங்கள் நம்பனா கூட பாருங்க, உண்மையாலுமே 1250 ரூபா இந்த புக்கோட விலை. இந்த புக்கை வச்சு நான் ஒன்றுமே பண்ண முடியாது. பேர் கூட நான் ஒன்றுமே பண்ண மாட்டேன். அப்படியே பத்திரமா பொக்கிஷ மாதிரி பாதுகாத்து வச்சுருக்கோட தவிர ஒன்றுமே பண்ண மாட்டேன். திறந்து கூட நான் பார்க்க மாட்டேன். சொல்ல போனால் இதில் என்ன இருக்குன்னு நான் என்ன படிப்பேன். இதில் அதான் படமாக போட்டிருக்காங்க. நிறைய டிஃப்ரெண்ட் ட்ராயிங் காட்டுறேன் நம்மகிட்ட. அது திறந்து மட்டும் ஒரு பொம்மை இருந்தால் கூட பொம்மை பார்ப்பேன். இதில் வந்து பொம்மை இருந்துச்சு, கொஞ்சமாக தான் இருந்துச்சு. அதிகமாக எதாவது வேர்ட்ஸ் தான் இருக்கும். இங்கே பாருங்க, ஷிப்பு, போட், பி ஃபார் போட்டுங்கிறதுனால பியில் வந்து எஃப் ஃப்ரூட்ஸு பாருங்க. வாவ் சூப்பராக இருக்குது. எஃப் ஃப்ரூட்ஸு, அப்புறம் வேறு என்ன இருக்குது? இந்த மாதிரி வந்து ஒரு ட்ராயிங்ஸ் தான்.
கொடுத்துருந்தாங்க. அதை மட்டும் பார்த்தேன், வேறு எதுவும் பார்க்கல. வேறு எதுவும் நமக்கு வந்து தெரியாது, அதனால் வந்து வேறு எதுவும் பார்க்கல. அப்புறம் இந்த புக்கு, எந்த புக்கு வந்தாலும் அது வந்து ஒரு ஸ்மெல் பண்ணி பார்த்தாலே எனக்கு ஒரு நிம்மதியாக இருக்கும். என்ன மாதிரி ஒரு சில பேர் இருப்பீங்க புக்கை வந்து ஸ்மெல் பண்ணி பார்க்குறவங்க. அந்த மாதிரி யாராவது இருந்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். பத்திரமா பொக்கிஷமாக வச்சுருப்பேன், ஒன்றுமே பண்ண மாட்டேன். ஆக்ஸ்ஃபோர்டோட புக், இங்கிலீஷ் தமிழ் டிக்ஷனரி அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு. ஆனால் இதை படிக்கிற அளவுக்கு நாலேஜபிளான ஒரு பர்சனாக இருந்தால் கூட இதை படிக்கலாம். ஆனால் அவ்வளோக்கு புத்திசாலியான பர்சன்னான்னு கேட்டால் கிடையவே கிடையாது. அவ்வளோ புத்திசாலிதான் நான் இல்லவே இல்லை. இதை கொடுத்துருக்காங்க, மெமரபிளாக வந்து வச்சுருப்போம், பத்திரமா வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் என்ன கொடுத்தாங்கன்னா, நெக்ஸ்ட் வந்து பென். இது வந்து யூஸ்ஃபுல் கைஸ். இது பென் கொடுத்தாங்க, பென் வந்து யூஸ்ஃபுல். இது வந்து இங்கு பென் மாதிரி இல்லை, இந்த ரீஃபில் பென் மாதிரி இல்லை, ரீஃபில் தான், கேட்ரேஜ் ரீஃபில் பென்னும். அப்புறம் இங்கு பென் டேங்க்லாம் கொடுத்துருக்காங்க, ரீஃபில் பென். இது இங்கு பென் மாதிரி கழுத்தாலாம் செய்யலாம் கைஸ். ஏதோ ஒன்று பத்திரமா இது நான் வச்சுருப்பேன், நீ எதை கொடுத்தாலும் வந்து பத்திரமா வச்சுருப்பேன். ஓகே. ஆனால் இந்த பெண்ணோட விலை வந்து 60 ரூபா கைஸ், 60 ரூபா. இது எதுக்கு இவ்வளோ எக்ஸ்பென்சிவான? இங்கு பெண்ணே வந்து ஒரு பெண் 50 ரூபா தான், இது அவ்வளோ எக்ஸ்பென்சிவாக இருக்குது. சரி ஓகே. அடுத்து வந்து இது, அடுத்து வந்து செகண்ட் ரேங்க் வந்து ப்ரைஸ் கொடுத்தாங்க, 3K மணி வந்து கொடுத்தாங்க. ஆனால் இதுக்குள்ள மணி இருக்குமான்னு கேட்டால் இருக்காது, ஏன்னா நாங்கள் எடுத்துட்டோம், மணி வந்து எடுத்துட்டோம். இருக்கு காட்டுறேன். உண்மையாலுமே 3000 கொடுத்தாங்க. நம்ம என்னோட பார்த்துட்டே இருக்காங்க எப்போ எனக்கு வந்து கொடுந்தானே. ஆனால் நான் வந்து கொடுக்க மாட்டேன், அவங்க கேட்கவே இல்லையா. இது எங்கள் அம்மா எனக்கே கொடுக்காது. இது எங்கேருந்து நான் எங்கள் கேமராமேன் பேரை கொடுக்குறது. எங்கள் கேமராமேன் வந்து ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி ஒன்று வாங்கினாங்க. இருந்து காட்டுறேன், அப்படியே இருந்து காட்டுறேன். எங்கள் கேமராமேன் வந்து அதே ஸ்கூலில் தான் படித்தாங்க. 4 வருஷத்துக்கு என்னோட 4 வருஷம் பெரியவங்க. அவங்க என்ன வாங்கிட்டு வந்தாங்கன்னா டிவைன் ஃபுல்லாக கொடுத்துருக்காங்க. என்னன்னா பெருமாள் சிலை. எங்கள் வீட்டில் வந்து எல்லாருக்குமே வந்து பெருமாள்னா மிக இஷ்டமான ஒரு கடவுள். அதனால் அதே வந்து எங்களுக்கு வந்து ரொம்ப ஒரு ஹாப்பி. அப்போ வந்து ஃபஸ்ட்டு 1 மாதம் தான் கொடுத்தாங்க. ஃபஸ்ட்டு மாதத்துக்கு தான் கொடுத்தாங்க. ஃபஸ்ட்டு எங்கள் அக்கா செட்லேருந்து ஆரம்பித்தாங்க இந்த மாதிரி இண்டிபெண்டன்ஸ் டே எனக்கு ப்ரைஸ் கொடுக்குறது. அப்போ ஃபஸ்ட்டு செட் அப்போ வந்து இந்த மாதிரி சிலை, பெருமாள் சிலை மட்டும் கொடுக்குறேன், நிறைய சிலை கொடுத்தாங்களா, முருகர், கிருஷ்ணர், அந்த மாதிரி நிறைய சிலை கொடுத்தாங்க. ஆனால் எங்களுக்கு வந்து அது இஷ்டமான பெருமாள் சிலை கிடச்சிது. அது வந்து ரொம்ப ஒரு ஹாப்பியான விஷயம். ஆனால் எங்கள் அக்காவுக்கு வந்து என்ன கொடுத்தாங்கன்னா, எங்கள் அக்காவுக்கு வந்து விநாயகர் கொடுத்தாங்க. ஆனால் எங்கள் அக்கா வந்து அவங்க ஃப்ரெண்டுக்கு வந்து பெருமாள் சிலை கொடுத்தாங்கன்னு சொல்லி அதை வந்து வாங்கி மாட்டாங்க, கொடுன்னு சொல்லி எக்ஸ்சேஞ்ச் பண்ணிட்டாங்க. அவங்களும் எக்ஸ்சேஞ்ச் பண்ணி அவங்களுக்கு வந்து ஃபுட்டிங்கிட்டு வந்துட்டாங்க. இதை விட இது வந்து ரொம்ப ப்ரீஷியஸ் எங்களுக்கு. அதுக்குள்ளே ஒருத்தவங்க வந்து என்னடா பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி ஒருத்தவங்க வந்து எதுக்கு காய்ச்சி பூச்சின்னு கட்டுறான்னு சொல்லி ஒரு ஜீவன் ராசி வருது. அது என்ன ஜீவராசினா அது வந்து இவங்க தான். இவங்க பேர் வந்து மியாஸ். சிறுத்தல கரிஞ்சிருத்தல இல்லை, மியாஸ். கைஸ் வீடியோ முடிச்ச பிறகு தான் எனக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வந்துச்சு. என்னன்னா, நான் 10வது படிக்குள்ளே ப்ரைஸ் கொடுத்தாங்க. அந்த ப்ரைஸை நான் உடைச்சிட்டேன். நான் வந்து உடைக்கல, நான் பத்திரமா தான் வச்சிருந்தேன். இப்போ நான் ஒரு ஜீவன் காட்டினால இந்த ஜீவன் தான் ஏறி குதிச்சு உடச்சிருச்சு. இந்த பெருமை வந்து இவங்களுக்கு தான் ரொம்ப சேரும். அதனால வந்து துணி எடுத்த பொண்ணாலே போட்டு விடுவோம். இதை வந்து உடச்சிட்டாங்க. இவங்களுக்கு வந்து பொண்ணாலே போட்டோம். ப்ரைஸ் வந்து உடச்சிருக்கு. மேலே இன்னொரு ப்ரைஸ் வாங்கி வந்து வச்சுருக்கேன், அதையும் உடச்சிருங்க பத்திரமா, சரிங்களா? அதையும் வந்து பத்திரமா உடச்சிடுவாங்க. பொண்ணாடைய போத்தியாச்சு. நான் 10வது படிக்கல 5வது ரேங்க் தான் எடுத்தேன். ஆனால் அப்போ வந்து 400 மேலே எடுத்தவங்களுக்கு ப்ரைஸ் கொடுத்தாங்க. இந்த டைம் வந்து ஃபஸ்ட்டு 3 ரேங்க் தான் கொடுத்தாங்க. எப்படி இருந்துச்சு? இப்படி கொடுத்தாங்க. அதை நான் உடச்சிட்டேன். நான் வந்து அந்த ஒரு விஷயத்தை வந்து பொத்தி பாதுகாத்து வச்சுருக்க டைப்லாம் கிடையாது. உடச்சிட்டேன், உடஞ்சிருச்சு. நான் வந்து பண்ண முடியாது. சரி கைஸ், இவ்வளோ தான் கொடுத்தாங்கன்னு சொல்ல மாட்டேன், இவ்வளோ கொடுத்துருக்காங்க. மிக்க நன்றி. எங்கள் பள்ளிகளுக்கு வந்து மிக்க நன்றி. சேனல் யாரும் புதுசாக பார்க்குறீங்கன்னா மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கலாம். அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உடனுக்குடன் உங்களுக்கு வந்து சேரும். அடுத்த ஒரு வீடியோ சந்திப்போம். until then bye.